அன்னியாங்க அர்மி எல்லாரும் எப்படிடா இருக்கீங்க? ஸோ இன்னைக்கு ஜங்குக் எஃப்எஃப் தான் பார்க்க போகிறோம். செல்ஃபிஷ் லவ் பார்ட் 10. அண்ட் இதை நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கடா. அண்ட் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். பேக்ரவுண்ட் நாய்ஸ்னு இக்னோர் பண்ணுங்க, ஓகேவா? ஸோ வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கு, டெலிகிராம் லிங்க்கு, இன்ஸ்டாகிராம் லிங்க்கு கீழே 3 டிஸ்கிரிப்ஷனுக்கு யாருக்காச்சும் ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ண தோணுச்சுன்னா போய் ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கோங்கடா. சரிடா, நான் வந்து ஸ்ட்ரைட்டாக வந்து எஃப்எஃப்குள்ளே போயிடுறேன். ஸோ ஜங்குக்குங்கிட்ட அவன் ஃபீலிங்ஸ்லாம் எக்ஸ்போஸ் பண்ணிட்டு இருக்கான். பட் உங்களுக்கு புரியுது. பட் உங்களால் அதை எக்ஸ்போஸ் பண்ணவே முடியல. அது ஏன்னு தெரியல. நான் லவ் பண்ணுறேன் ஜங்குக் அப்படின்னு உங்களால் சொல்லவே முடியல. இப்போ நம்ம என்ன சொல்கிறது? இவர் இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்காரு. ஆனால் கண்டிப்பாக இவர் நம்மளுக்கு லாயலாக இருப்பாரா? அது தெரியலையே. எனக்கு ஏன்னு தெரியல அப்படின்ட்டு நீங்கள் வந்து ஒரு மாதிரி சைலண்ட்டாக இருக்கீங்க. உங்கள் ஃபேஸை ஹோல்ட் பண்ணிட்டு, என்னடி ஒரு மாதிரி இருக்கு, ஏதாச்சும் பண்ணுதா, ஃபேஸே ஒரு மாதிரி இருக்குது, நான் வேறு ஃபீலிங்காக பேசுகிறேன்னு சொல்லிட்டு உடனே சேட் ஆக்கிட்டேனா? அது தெரியலடி. உன் மடியில் கொஞ்ச நேரம் படுத்துக்கவா? எனக்கு என்னன்னு தெரியல, உன் மடியில் படுக்கணும்னு தோணுது. நான் எங்கள் அம்மா கூட மடியில் தான் படுத்திருக்கேன். அதுக்கப்புறம் இந்த மாதிரி யாருக்கிட்டே ஃபீல் பண்ணது இல்லடி அப்படின்ட்டு கேட்குறான். அப்போ நீங்களும் சரி ஜங்கு படுத்துக்கோ சரிடி அப்படின்ட்டு அவங்க மடியில் அப்படியே படுத்துக்கிறான் கொஞ்ச நேரம். ஸோ நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க அந்த வேவ்ஸ்லாம். ஸோ ஜங்கு அப்படியே க்யூட்டாக ஒரு பேபி மாதிரி படுத்துட்டு இருக்கான் உங்கள் மனசுக்குள்ளே. ஆனால் எனக்கு தெரியலையே, இதெல்லாம் பண்ணலாமா வேணாமா சத்தியமாக தெரியல. ஆனால் இவன் ரொம்ப நல்லா பார்த்துக்கிறான் நம்மளை, ஏஞ்சல் மாதிரி. இந்த மாதிரி லைஃப் பார்ட்னர் யாருக்கும் கிடைக்காது. ஆனால் ஒன்றே ஒன்று, இவன் பின்னாடி பொண்ணுங்க வர்றது எனக்கு பிடிக்கல. எல்லா பொண்ணுங்களும் வந்துட்டு என் கூட அப்படி இருந்தேன். எந்த பொண்ணுக்கு தான் புருஷன் இன்னொரு பொண்ணு கூட இருக்கிறத வந்து யாராச்சும் சொன்னாலும் பிடிக்காது. ஆனால் அவங்களே வந்து பேசினா எப்படி பிடிக்கும்? ஏன் ரோஹி, நீ ஜவுக்கு லவ் பண்ணுறியான்னு தெரியல. ஆனால் அவன் இப்படி சேடாக இருக்கிறது எனக்கு பிடிக்கல, அது மட்டும் தெரியுது. ஆனால் கண்டிப்பாக இவன் கூட நான் கடைசி வரைக்கும் இருக்கணும். அப்போ தான் இவன் லைஃப் ஹாப்பியாக இருக்கும். உனக்கு இவனை பிடிக்குதோ இல்லையோ, ஆனால் இவன் கூட கடைசி வரைக்கும் நீ இருக்கணும். இவனை விட்டு போகக்கூடாது, தப்பான வழியில் போக விடவே கூடாது அப்படின்னு உங்கள் மனசுக்குள்ளே தோணுது. பட் நீங்கள் அப்படியோ ஸ்டில் அந்த பிளேஸ்லேயே உட்காந்துருக்கீங்க. ஒரு 1 hour அப்படியே பாஸ் ஆகுது. பட் உங்கள் காலில் அப்படியே மரத்து போயிடுச்சு. ஸோ ஜங்குக் தான் இப்போ தான் நோட் பண்ணுறான். ரொம்ப நேரம் தூங்கிட்டோம் அப்படின்னு சொல்லி டக்குன்னு அவங்க ஐஸ் ஓப்பன் பண்ணி பார்க்குறான். நீங்கள் அந்த வேவ்ஸே பார்த்துட்டு இருக்கீங்க. ஜங்குக் உங்களை அப்படியே எழுப்பி பார்த்துட்டு, பொண்டாட்டி நான் ரொம்ப நேரம் தூங்கிட்டேன்டி, என்னை எழுப்பாட்டி விட்டுருக்கனால நான் வந்து ரொம்ப டயர்டாக இருந்தேன்டி. அது உங்ககிட்ட எப்படி சொல்லுன்னு தெரியலையே. உனக்கு காலை வலிக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் காலை பிடிச்சி அப்படியே இழுத்து அப்படியே வந்து அமுக்கி விட்றா. அது இல்லை ஜங்கு, அது எனக்கு தண்ணி தாகமாக இருக்குது, தண்ணி கிடைக்குமா? ஓ உனக்கு வேற செருடி ஈரி எடுத்துகிட்டு வர்றேன் அப்படின்ட்டு அவன் வந்து கிளம்பி போகிறான். நீங்கள் அந்த வேவ்ஸ் அதை பார்த்துட்டு போய் உட்காந்துட்டு இருக்கீங்க. அப்படியே போயிட்டு கார் டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு அப்படியே என்ன பண்ணுறான்னா அந்த வாட்டர் பாட்டில் எடுத்துகிட்டு டோரை வந்து க்ளோஸ் பண்ணிட்டு கார் டோரை அப்படியே திரும்புகிறான். ஜங்குக், என்ன ஜங்குக், நான் எவ்வளோ டைம் உனக்கு கால் பண்ணுறது, நீ அட்டன் பண்ணவே மாட்டேங்கிற. என்ன முன்னைக்கெல்லாம் வீடு தேடி வருவ, இப்போ என்னடா எங்கேயும் வர மாட்டேங்கிற? நியூஸ்லலாம் பார்த்தேன் கல்யாணம் பண்ணிக்க போறியா? அப்போ நீ கூட எல்லாம் மாட்டர் பண்ண மாட்டியா? இங்கே எதுக்குடி வந்த? அதுவா, உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுறேன் ஜங்குக், உன் கூட பண்ணணும்னு தோணுதுடா. யாரோ ஒரு பொண்ணு நீ டேட் பண்ணுறியா? நாளைக்கு உனக்கு கல்யாணமா? அப்போ கல்யாணம் பண்ண என் கூட மேட்டர் பண்ண வர மாட்டியா? அப்போ எப்படிடா? எவ்வளோ பேர்கிட்ட போனேன், எனக்கு சாட்டிஸ்ஃபைடாகவே இல்லை. அவனும் உன் கூட பண்ணும்போது தான் ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்குடா. எங்கே நீ எப்படி இங்கே தனியாக தான் வந்திருப்ப, எந்த காருக்குள்ளே பண்ணலாமா? என்ன சொல்கிற, இந்த காருக்குள்ளே அப்படின்ட்டு அவன் செஸ்ட்டில் அவன் ஹேண்டை வைக்கிறான். என்னடி பண்ணுற, கையெடு, எனக்கு பிடிக்கல. என்னது
பிடிக்கலையா? எப்படி உனக்கு இது பிடிக்காம இருக்கும்? நான் டச் பண்ணா ஓ செஸ்ட்டில் டச் பண்ணேன் உனக்கு பிடிக்கலையா? சரி அப்படின்ட்டு அவன் பாட்டு கீழே அவனோட பாட்டிலேயே வைக்கிறா. ஏய் என்னடி பண்ணுற மயிறு? நான் தான் நீ பண்ணுறது எதுவும் பிடிக்கலன்னு சொல்கிறேன்ல, எனக்கு கல்யாணம் ஆக போகுது, நீ என் பின்னாடி வராத, நானும் வர மாட்டேன். அது எப்படிடா? எப்படி அப்படின்ட்டு அங்கே ரப் பண்ணிகிட்டே பேசுகிறா. ஜங்குக் என்ன? யார் இந்த பொண்ணு? அச்சோ ரூஹி அது வந்து இல்லை, நீங்கள் நீங்கள் கண்டினியூ பண்ணுங்க, நான் அங்கே போய் உட்காந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது சேர் மாதிரி இருக்கும் அந்த பீச் சைட்லாம், அங்கே போய் திரும்பி உட்காந்துக்கிட்டு அழுகுறீங்க. ஜங்குக் ஏய் மயிறு எச்ச நாயே, உன்கிட்ட நான் சொன்னேன்ல என் பின்னாடி வராதுன்ட்டு, தெரியும்டி நீ பிளான் பண்ணி தான் வந்திருப்பேன்ட்டு. ஆமாம் பிளான் பண்ணி தான் வந்தேன், என்ன பண்ணுறது, அவள் இப்போ உன்னை விட்டு போயிடுவா, அப்புறம் நான் பண்ணுறேன்டா அப்படின்னு ரப் பண்ணிட்டே பேசுகிறான். அவனுக்கு கடுப்பாயிட்டு அந்த பொண்ணை பிடிச்சி தள்ளி விட்டு, ஏ மயிறு நீ என் பின்னாடி வராது, வந்தன்னு வையே கொன்றுவேண்டி ஒன்று, அப்படியே உயிரோடையே கொன்றுவேன் அப்படின்ட்டு ஜங்குக் தான் உங்ககிட்ட தான் வர்றான். அப்படியே அங்கே நீலோன்னு போட்டு உங்க முன்னாடி உட்காந்துட்டு, ருஹி இல்லடி அது வந்து அவள் தான் என் பக்கத்தில் வந்தா. எதுக்கு என்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்க ஜங்குக்? அவள் தான், அவள் எங்கே கையை வச்சுட்டு இருந்தா நான் பார்த்தேன், எனக்கும் எல்லாம் தெரியும் ஜங்குக். உங்களால் என் கூட மட்டும் இருக்க முடியாது, உங்கள் பின்னாடியே 1000 பொண்ணுங்க இருக்காங்க, அதில் நானும் ஒருத்தி. ஏய் நீ அப்படி இல்லடி, எனக்கு எல்லா பொண்ணுங்களையும் பார்க்குற மாதிரி நான் உன்னை பார்க்கலடி, அதாண்டி மயிர் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்கிறேன், புரியுதா? இப்படி அழுதுட்டு இருக்காது, எனக்கு பிடிக்கலடி, நீ அழுகிறது சுத்தமாக பிடிக்கல, உனக்கு புரியுதா என்ன? அது வந்து எதுக்கு இவ்வளோ கோவப்படுறீங்க? நான் எதுவும் சொல்லலைல்ல, இவ்வளோ நேரம் நீங்கள் பேசுகிறத பார்த்து நீங்கள் ஏதோ மாறிட்டீங்க, உங்களை பிடிக்கலனாலும் பரவாயில்ல, உங்களுக்காக உங்க கூட லைஃப் லாங் நான் இருக்கணும்னு தான் நினச்சேன். ஆனால் நினச்சி ஒரு 5 மினிட்ஸ் ஆகலை, ஒரு பொண்ணு உங்களால் என் கூட மட்டும் இருக்க முடியாது ஜங்கு, உங்கள் பின்னாடி நிறைய பேர் இருக்காங்க, என்ன இல்லை புதுசாக என்னை கல்யாணம் பண்ணிவிட்டு இந்த பொண்ணுங்க கூடலாம் இருப்பீங்க, எந்த பொண்ணுக்கு இந்த மாதிரியாக நடக்கும், ஆனால் யாருக்கும் நடக்கக்கூடாதுன்னு எனக்கு நடக்குது. தான் புருஷன் இன்னொரு பொண்ணு கூட இருக்கிறது எப்படி பார்க்க முடியும்? பேசாமல் என்னை கொன்றுங்க ஜங்கு, கொன்றுங்க, இந்த மாதிரி லைஃப் எனக்கு வேணாம், அதான் நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொன்னேன். நானும் என் பாப்பாவும் எங்கேயாச்சும் போய் எப்படியாச்சும் வாழ்ந்துக்கிறோம். மறுபடியும் முதல்லேருந்து ஆரம்பிக்கிறியடி, என்னடி பண்ணுறது? இப்போ என்ன பண்ணா நீ என்னை ஒத்துப்ப, என்னை ஏற்றுப்ப, எல்லாம் பண்ணுவ, நான் என்ன பண்ணணும்? என்னால் என்ன பண்ண முடியும்? நான் ஒன்றும் உங்களை மாதிரி இல்லைல்ல. ஏய் நான் என்ன சொல்கிறேன்னு புரியுதா? என்ன சொல்கிறேன்னு புரியுதாடி உனக்கு? புரியாமல் பேசாத, இப்போ கேட்குறேன், என்னை அக்செப்ட் பண்ணிப்பேனா? ஃபுல்லாக புருஷனா என்னை ஏற்றுப்பேனா? என்ன பண்ணா நீ என்னை ஏற்றுப்ப? நான் என்ன பண்ணும் புரியல. ஏய் நான் என்ன பண்ணா நீ என்னை ஏற்றுப்பேன்னு கேட்டேன். எந்த பொண்ணு உங்கள் பின்னாடி வரக்கூடாது, அப்படி யாரும் வரலன்னா உங்களை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன், இல்லைன்னா எங்கே என்னை விட்டு போயிருங்க, எப்படியாச்சும் எங்கேயாச்சும் நான் போயிடுறேன். ஏய் போகிறேன்னு மட்டும் சொல்லாதடி, இப்போ தான் சொன்னேன் ஏதோ லைஃப் லாங் இருப்பேன்ட்டு, இப்போ என்னடி விட்டு போகிறேன்லாம் சொல்கிற? அதெல்லாம் கூடாது அப்படின்ட்டு உங்கள் ஹேண்டை தான் பிடிச்சி கூட்டு போகிறான். ஜங்குக் என்னை விட்டுருங்க, நான் போயிடுறேன், உங்களுக்கு எதுக்கு எக்ஸ்ட்ரா டார்ச்சர், உங்களுக்கு தான் 1000 பொண்ணுங்க இருக்கு. ஏய் 1000 பேசினேன் வெய்யே, பேசுவியா? பேசினேன் வெய்டி, அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு தெரியல, அடிக்க முடியலடி, ப்ரெக்னெண்ட்டாக இருக்க, சின்ன பொண்ணுன்னு பார்க்குறேன், ஆனால் இல்லை ஜங்குக் அப்படின்ட்டு அழுதுகிட்டே போகிறீங்க. ஜங்குக்கு எதுவும் கேர் பண்ணிக்கல, அப்படியே அவங்க தரத்தில் இழுத்துட்டு போகிறான். பார்த்தா அந்த பொண்ணு அங்கே தான் காரில் அப்படியே சாஞ்சவே உட்காந்துட்டு இருக்கு. அவங்களுக்கு அப்படியே ஐஸில் டியர்ஸ் வருது. ஜங்கு இதை பார்க்குறான். என்னடி அழுகுற? என்னமோ தெரிலடி, நீ அழுதா எனக்கு பிடிக்க மாட்டேங்குது, அழாதடி. இல்லை என்னால், நான் ஏன் அழுகிறேன்னு தெரியல, அதுவும் உங்களுக்காக. ஓ நீ எனக்காக அழுகிறியா? ஏய் ஆனால் நான் உன்னை விட்டுலாம் போக மாட்டேன்டி,
இல்லை ஜங்குக், நீங்கள் என்ன விட்டுட்டு போயிடுறீங்க இன்னொரு பொண்ணு கூட. இந்த மாதிரி லைஃப் எனக்கு வேண்டாம், நான் போயிடுறேன் அப்படின்னு திரும்புறீங்க. அவனுக்கா இன்னும் எச்சா கோவம் வருது. பார்த்தா டம்மு டம்முன்னு ஒரு சவுண்ட் கேட்குது கார் டோரில். ஐ மீன் அங்கே பார்த்தா அந்த பொண்ணு ஹேரை பிடிச்சி அப்படியே அந்த கார்லேயே அடிக்கிறான். நீங்கள் இதை பார்க்குறீங்க. எதுக்கு இப்போ இவன் அடிக்கிறான்? ஜங்கு, எதுக்கு இவளை இந்த பொண்ணை இப்படி அடிக்கிறீங்க? ஏய், இவதானாடி, இவ்வளோ தானே என்னை விட்டு போகிறேன்னு சொன்னேன். நான் போகலடி. இவதான் என் பின்னாடி வந்தா, புரியுதா? இவதான் என் பின்னாடி வந்தா ஒத்துக்கிறேன். இதுக்கு முன்னாடி பொண்ணுங்கிட்ட போனேன், ஆனால் இப்போ இல்லடி. உன்னை பார்த்ததுக்கப்புறம் எந்த பொண்ணையும் எனக்கு தொடுத்தோம்ல. ஆனால் வந்து என் மேலே ஏறுறாங்க இவளை அப்படின்னு அடிச்சுட்டு காரை பின்னாடி அப்படியே டிக்கில ஒன்று போட்டுடுறான். நீங்கள் அப்படியே பார்த்து பயந்து அங்கேயே உட்காந்து அழுகுறீங்க. இவளுக்கு அதை டிவாடி அப்படின்னு சொல்லிட்டு அவன் உங்களை டிரைவர் சீட் பக்கம் அப்படியே உட்கார வச்சு அப்படியே சீட் பெல்ட்லாம் போட்டு விட்டு ஒரு காரை அவனும் உட்காந்துட்டு ஃபாஸ்ட்டாக ட்ரைவ் பண்ணுறான். நீங்கள் அப்படியே பயப்படுறீங்க ஸ்டொமக்கு பிடிச்சிட்டு. ஜங்குக் ஸ்லோவாக ஓட்டு ஜங்குக். அந்த பொண்ணுக்கு அவ்வளோ அடிபட்டிருக்கு. கார்டோவில் ஆல்ரெடி பிளட்டாக இருக்குது. அதெல்லாம் நான் வாஷ் பண்ணிட்டேன். நீ உட்காரு, நீ சைலண்ட்டாக இரு, எதுவும் ஆடாத அசையாத, ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகணும் அப்படின்ட்டு ஃபாஸ்ட்டாக ட்ரைவ் பண்ணிவிட்டு ஏதோ ஒரு குடோன் மாதிரி இருக்குது, அங்கே தான் கூப்பிட்டு போகிறான். ஜங்குக், இது என்ன பிளேஸ்? எனக்கு பயமாக இருக்குது. எங்கே எனக்கு கூப்பிட்டு வந்திருக்கீங்க? ஏய், அழுகாத. நீ பார்த்தது இல்லைல்ல, நான் பொண்ணுங்க பின்னாடி போய் தானே பார்த்துருப்பேன். என்னோட இன்னொரு சைட் நீ பார்த்தது இல்லடி. நீ என் பொண்டாட்டி தானடி, எல்லாம் பார்த்து கற்றுக்கோ. ஒரு பையனை தெரியாமல் கல்யாணம் பண்ணிட்டோன்னா ஃபீல் பண்ணாத. அவள் எப்படி என்ன மாதிரி கேரக்டர், ஒரு பிடிச்சவங்களுக்காக என்ன மாதிரி எல்லாம் பண்ணுவான்னு தெரிஞ்சுட்டு என் கூட கல்யாணம் பண்ணிக்கோ, சரியா? அப்படின்ட்டு அவங்க சீட் பெல்ட்லாம் கழட்டி விட்டு கார்டெல்லாம் ஓப்பன் பண்ணி விட்டு அப்படியே அந்த பொண்ணு டிக்கியில் தான் போட்டுப்பேன் பின்னாடி அப்படியே ஹேரை பிடிச்சி கீழே இழுக்கிறான். துப்புன்னு கீழே விழுறா. ஏ ஜங்குக், ஏன் இந்த மாதிரி பிஹேவ் பண்ணுற? இந்த மாதிரி அரகண்ட்டாக பிஹேவ் பண்ணி நான் பார்த்ததே இல்லையே. பண்ணுவேன்டி, இதுக்கு மேலே பண்ணுவேன். நான் பாட்டுக்கு ஒருத்தி கூட லைஃப்பில் ஹாப்பியாக இருக்கலான்னு பார்த்தா ஆளுகளாக என் கீழே நக்குறேன்ட்டு என்னடே பண்ணுறீங்க? நான் தான் சொன்னேன்ல, ஆல்ரெடி எனக்கு கல்யாணம் ஆக போது, என் பின்னாடி வராதன்ட்டு வார்ன் பண்ணேன். அவள் பார்த்துட்டா. இப்போ என்னை விட்டு போகிறேன்னு சொல்கிறா. ஆனால் விட்டு போனால் நான் இருக்கேன் ஜங்குக். நீ ஒரு ரைட்டோ, நீ எனக்காக இருப்பியா? என் கூட மட்டும் படுப்பியாடி? எவன் கூட எல்லாம் போகல, ஆனால் அவள் அப்படி இல்லடி, என் கூட மட்டும் படுப்பா, புரியுதா? அப்படின்ட்டு அவள் ஹேரை பிடிச்சி இழுத்துட்டு போகிறான் தரன்னு. அந்த பொண்ணு அழுகுறா. ஆல்ரெடி அவள் ஹெட்லேருந்து ப்ளீட் ஆகிட்டே இருக்குது முன்னாடி. ஸோ அப்படி இழுத்துட்டு போயிட்டு அங்கே வாலில் பின்னாடி போட்டு இடிக்கிறான். அப்படி இடிக்கும்போது இன்னும் எச்சா ப்ளீட் ஆகுது. நீங்கள் அப்படியே கார்லேருந்து கீழே இறங்கி ஜங்குக் ஏன் இந்த பொண்ணை இந்த அளவுக்கு டார்ச்சர் பண்ணுற? டார்ச்சர் மட்டும் இல்லடி, அதுக்கு மேலேயும் பண்ணுவேன். எப்படி ஒன்று அழ வைக்கலாம்? தப்பு இல்லை. பேபி கேர்ளை எப்படி அழ வைக்கலாம்? நீ அழுதுட்டாடி, அழக்கூடாது. நீ அழுதா எனக்கு பிடிக்காதுடி. நீ அழவே கூடாது. உனக்கு எவ்வளோ ஹார்ட்டாக இருக்கும்ல. அவள் இங்கே தொட்டாடி, எங்கே தொட்டா தெரியுமா? எனக்கு ஒரு மாதிரி ஏறிடுச்சுடி. ஆனால் எனக்கு நீ தாண்டி என் மைண்டுக்குள்ளே வந்த. எனக்கு நீ தொடுற மாதிரி தான் இருக்கும் எந்த பொண்ணு கை வச்சாலும். ஆனால் எனக்கு தெரிலடி, எனக்கு அவ்வளோ கோவம் வருது. நான் ஏன் இப்படி இருக்கேன்னு எனக்கே தெரிலடி. இவரை கொல்லணும்டி அப்படின்ட்டு அதை ஹேமர் எடுத்து ஹெட்லேயே அடிக்கிறான். ஜங்குக் ப்ளீஸ், இந்த மாதிரி பண்ணாதீங்க, பாவம், அவள் அழுகுறா. அழட்டும்டி, ஒன்று அழ வச்சால, அழட்டும். ஜங்குக் ப்ளீஸ்டா, இந்த மாதிரி பண்ணாத. நான் உன் பின்னாடி வரமாட்டேன், எங்காச்சும் போயிடுறேன். ப்ளீஸ், எனக்கு வலிக்குது, ரொம்ப பெயினாக இருக்குது ஜங்குக். இந்த மாதிரி பண்ணாத. இந்த மாதிரி கேரக்டரே இல்லைல்ல. எனக்கு பிடிக்காத விஷயம் பண்ணால் அவங்கள கொன்றுவேன். என் லைஃப் எனக்கு கிட்டேருந்து பிரிக்க பார்த்தல, இப்போ நீ செத்துடுறி அப்படின்ட்டு அந்த பொண்ணை தான் ஒரு வாட்டர் மாதிரி இருக்கும். ஸோ அதுக்குள்ளே அப்படியே அந்த பொண்ணை இழுத்து போடலான்னு போகிறான். அப்போ நீ ஜங்குக் காலை கீழே பிடிச்சிட்டு, ஜங்குக் ப்ளீஸ், இது எந்த மாதிரி வாட்டர், எனக்கு இதெல்லாம் தெரியல. ஆனால் அந்த பொண்ணு அதுக்குள்ளே போட்டான்னு செத்து போயிடுவா. ஜங்குக், இந்த மாதிரி பண்ணாதீங்க, எனக்கு இந்த மாதிரி ஜங்குக் வேணாம். நான் இந்த மாதிரி தாண்டி உனக்காக எந்த எல்லைக்கும் போவேன்.
உன்னை ஹர்ட் பண்ணிட்டால, நீ அழுதுட்டல்ல. ஆ நான் அழமாட்டேன் ஜங்கு. அந்த பொண்ணு உயிராச்சே விட்டுரு ஜங்கு. ப்ளீஸ். பாவம். அந்த பொண்ணு பாவம். நீ பாவம் பார்க்குற. ஆனால் உன் புருஷனே உன்கிட்ட பிரிக்க பார்க்குறாடி. இந்த மாதிரி பொண்ணுங்கள்லாம் உயிரோடே இருக்கக்கூடாதுடி. அடுத்தவன் லைஃப்பில் ப்ளே பண்ணுறோம். செட்டே ஆகாது. கொண்டுடலாம். கொண்டுடலாம். அதுக்கப்புறம் நீ எந்த பொண்ணும் வரமாட்டேன்னு அழுக மாட்டேன், நீ ஹாப்பியாக இருப்பல அப்படின்ட்டு அந்த பொண்ணை அந்த வாட்டருக்குள்ளே போடுறான். அப்படியே அவன் பாடியெல்லாம் அப்படியே அப்படியே செதில் செதிலாக பெய்யுது. தோல்லாம் ஒரு மாதிரி உருகுது. அந்த பொண்ணு வலியில துடிக்கிறா. ஸோ ஜாங்கு அதை பார்த்துட்டு ஸ்மைல் பண்ணுறா. இவ்வளோ ஸ்மைல் பண்ணிட்டு என்ன எல்லாம் பெய்யுதா? இது வாட்டர் இல்லடி, ஆசிட்ரி, சல்ஃபூரிக் ஆசிட். புரியுதா? இதெல்லாம் போட்டால் உள்ள அப்படியே கரைஞ்சி போயிடுவேன். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் லிக்விட் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ லிக்விட்லாம் கலக்குறான். ஸோ அந்த லிக்விடை கலக்கிட்டு அப்படியே உள்ளே போடுறான். அது அப்படியே பாடியெல்லாம் ஒரு மாதிரி கொலண்டு பிளட்டாக அப்படியே அந்த சதையெல்லாம் பிஞ்சு வருது. ஸோ இப்போது பாடியில் எந்த ஒரு இதுவுமே இல்லை. ஜஸ்ட்டு ஒரு மாதிரி அங்கங்கே ஒரு பார்ட்ஸ் தான் தெரியுது. அந்த பொண்ணு ஆல்ரெடி டெட் ஆகிட்டா. ஸோ டெட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் பார்க்க ரொம்ப பயந்து இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. அப்படியே ஒரு மாதிரி அதை எப்படின்னு சொல்ல தெரியல. அப்படியே அங்கேயே நீங்கள் ஃபெயிண்ட் ஆகிடுறீங்க. ஏன்னா அவ்வளோ அகோரமாக இருக்கு அந்த பொண்ணு. இந்த உடம்பை வச்சு தானடி எல்லா பசங்களையும் மயக்கினேன். இப்போது எலும்பு கூடு கூட மிஞ்சாது. அப்படியே எல்லாம் கரைஞ்சிரும். அதுக்கப்புறம் இந்த லிக்விட் அப்படியே தானாக ஒரு மண்ணுக்குள்ளே போயிடும். அப்படியே அதுக்குள்ளே போனதுக்கப்புறம் நீ இருந்த தடம் இல்லாமல் கரைஞ்சி போயிடுவடி. புரியுதா? கரைஞ்சி போயிடுவேன். அதுக்கப்புறம் என்ன ஆகும்? உன்னை போலீஸ்லாம் தேடுவாங்க. எங்கன்னு பார்ப்பாங்க. யாரும் இல்லை, மிஸ்ஸிங் கேஸ். உன்னை எங்கே தேடினாலும் கிடைக்காது. இந்த கரைஞ்சி இந்த மண்ணுக்குள்ளே போய்ட்டு உன்னை கரைக்கிறேன்ல, ஒரு 15 டேஸுக்கு அப்புறம் இங்கே புல் வந்துடும்டி. அதுக்கப்புறம் தோண்டி பார்த்தா கூட எதுவும் தெரியாது, செடியாக இருக்கும். நீ அப்படியே ஃபுல்லாக கரைஞ்சிடுவடி. என்னம்மா பண்ணலை? ரூஹியே அழ வச்சிட்டல. இதுக்கப்புறம் அவளுக்கு புரியும், எந்த பொண்ணு பின்னாடி வந்தால் ஜங் இந்த மாதிரி தான் கொள்வா. அவளே வந்து தடுப்பா. என்னை பார்த்து சந்தேகம்லாம் பட மாட்டா. இன்னிதான்டி, நான் பொண்ணுங்கள்லாம் கொல்ல மாட்டேன். என் பிஸ்னஸ் பார்ட்னர்ஸை மட்டும்தான் கொள்வேன். ஏதாச்சும் ப்ராப்ளம் பண்ண. ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பொண்ணை கொலை பண்ணியிருக்கேன். ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது அப்படின்ட்டு உங்களை லிஃப்ட் பண்ணிவிட்டு அப்படியே வீட்டுக்கு தான் போகிறான். வீட்டுக்கு போயிட்டு உங்களை அப்படியே பெட்டில் போட்டு அப்படியே பெட்ஷீட்லாம் கவர் பண்ணுறேன். உங்கள் ஹேர்லாம் எடுத்து விட்டு நீங்கள் ஃபெயிண்ட் ஆகியிருப்பீங்கள்ல, உனக்கு கொஞ்சம் பயமாக இருக்கும். நீ தூங்கு. இந்த மாதிரி சைடு உனக்கு காட்டக்கூடாதுன்னு நினச்சேன்டி. என்னை கொலைகாரனாக பார்க்கக்கூடாது. ஆனால் என்ன பண்ணுறது, இந்த எச்சங்கள்லாம் என்னை கொலைகாரனாக மாற்றிருச்சுங்க. ஆனால் நீ தூங்கு, நான் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வர்றேன் அப்படின்ட்டு ஜாங்கோட ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வெறும் ஷார்ட்ஸ் மட்டும் வியர் பண்ணிட்டு வர்றான். நீங்கள் ஸ்டில் வந்து மயக்கத்தில் தான் இருக்கீங்க. இன்னும் எழுந்திக்கவே இல்லை. அச்சோ, என் பேபிக்கு இன்னும் மயக்கத்தில் இருக்கியாடி, எலும்பவே இல்லைல்ல. சரி, நானே கீழே போய் குக் பண்ணிட்டு வரேன். நைட் ஆயிடுச்சு, வெயிட்ஸ் கூட யாரும் இருக்க மாட்டாங்க அப்படின்ட்டு அவன் பாட்டு கீழே போயிட்டு குக் பண்ணிட்டு இருக்கான். இப்போ தான் ஐஸை ஓப்பன் பண்ணி நீங்கள் பார்க்குறீங்க. ஜாவுக்கு ஆல்ரெடி ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்ததுக்கப்புறமே நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க ஜாவுக்கு வந்தது. பட் அவனுக்கு தெரியாமல் நீங்கள் ஐஸை வந்து டைட்டாக க்ளோஸ் பண்ணியிருப்பீங்க. தூங்குற மாதிரி ஐ மீன் மயக்கத்தில் இருக்க மாதிரி ஆக்ட் பண்ணியிருப்பீங்க. ஸோ ஜங்க் போனதுக்கப்புறம் தான் அப்படியே ஐஸை ஓப்பன் பண்ணிவிட்டு, என்ன இவன் இப்படி கொலை பண்ணுறான், இவன் ஏன் இந்த மாதிரியெல்லாம் பண்ணுறான், ஒரு வேளை நம்ம அழுதா இவனுக்கு பிடிக்காதோ, கண்டிப்பாக இவன் ஒரு சைக்கோ தான், அதான் இந்த மாதிரியெல்லாம் பிஹேவ் பண்ணுறான். ஆனால் ஏன் இப்படி இருக்கான், நம்மக்கிட்ட மட்டும் இந்த மாதிரி இருக்கான் ரொம்ப சாஃப்டா. ஆனால் இப்போது டோட்டலாக மாறிட்டான். இவன் யாருன்னு எனக்கு புரியலையே. அப்பா, நம்ம அப்பா ஏன் இப்படி இருக்காது? கண்டிப்பாக அப்பா அப்பா ரொம்ப ரொம்ப பாவம். ஆனால் அவர் கொலை பண்ணுறாரு. அவர் நமக்கு வாண்டவே வேணாம். அவரை விட்டு நம்ம போயிடலாம். இதான் சரியாக இருக்கும். அவன் இப்போ கிச்சனில் குக் பண்ணிகிட்டு இருப்பான். போகலாம் அப்படின்ட்டு மெதுவாக நீங்கள் தட்டு மாதிரி இறங்கி அப்படியே ஸ்டெப்பில் ஜவங்க பார்த்துட்டே நடந்து வர்றீங்க. ஸோ அவங்க குக் பண்ணிட்டு இருக்கா. நீங்கள் வந்து மெயின் டோரை அப்படியே ஓப்பன் பண்ணுறீங்க. பட் அவங்க சிக்னல் கிளிக் ஆகிட்டு, ஏன்னா எல்லாம் ஆட்டோமேட்டிக்கில் சிஸ்டம் ஒர்க் ஆகுது. ஸோ அப்படியே ஜவங்க திரும்பி பார்க்குறான்.
உங்களுக்கா அப்படியே கை கால்லாம் ஷிவர் ஆகுது. நீங்க அப்படியே ஜமுக்க பார்க்குறீங்க. ஏய் ரூஹி, எங்கடி போற? எதுக்கு நீ மெயின் டோர் ஓப்பன் பண்ற? அது வந்து அது 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 நான் என்ன சொல்லுவேன்? வீட்டை விட்டு போறேன்னா இவன் நம்மள ஏதாச்சும் பண்ணிடுவான். கண்டிப்பா கண்டிப்பா இவனுக்கு ஒன்று கிடைக்கலன்னா என்ன வேணாலும் பண்ணுவான். அது அது ஜங்கு. ஏய், எங்கடி போற? அது அது ஜங்கு. ஓகேடா, இதை ஸ்டாப் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் பார்ட் வந்து நான் சூன் போட்டுடுறேன். பர்பிள் யூ சப்போர்ட் மீ.